ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் டம்ப்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஏற்ற இறக்கம், எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் யாருக்குமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. 3 லைஃப் டைமோடைய சேஞ்சஸ், 35 to 45, 45லேருந்து 55 அண்ட் 55 to 75, ஆல்மோஸ்ட் ஒரு 3 டிகேட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். கரெக்டாக நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்குமா? இருக்காது. நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்குமா? இருக்காது. நம்மளுடைய ROI ஸ்ட்ரைட்டாக இருக்குமா? இருக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ 35 ஏஜில் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். Let us assume உங்ககிட்ட ஒரு 2.5 crores இருக்கு. இதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ROI வந்து 10% வந்து அசெம்ட் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் எவ்ரி இயர் 10%. இப்போ உங்களுடைய ஏஜ் 35 அப்படின்னா நான் இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் இதை ட்ராக் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77 ஏஜில் உங்ககிட்ட நியர்லி 27 crores கார்பஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும் ஆன் அக்கௌண்டிங் ஆஃப் த இன்ஃப்ளேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த 27 crores கார்பஸ் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா அஸ்யூம் பண்ணிக்கோங்க எவ்ரி இயர் ROI ஒரு 10%. அதே போல எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்குமானா இல்லை, எவ்ரி இயர் 6%. நெக்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகாதா? ஆகும். ஸோ எக்ஸ்பென்சஸ், அதாவது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்சஸும் எவ்ரி இயர் உங்களுடைய ROI 10% மாதிரி 6% ரிட்டர்ன்ஸில் நீங்கள் அதையும் இந்த கால்குலேஷன்ஸில் ஃபினான்ஷியல் கால்குலேஷனில் டிரைவ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்டான ஃபயர் நம்பரை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்கள் 35லேருந்து 77 இயர்ஸில் எவ்ரி திங் கண்டிப்பாக இது ஒரு 3 லைஃப் டைமோடைய சேஞ்சஸ். 35 to 45, 45லேருந்து 55 அண்ட் 55 to 75, ஆல்மோஸ்ட் ஒரு 3 டிகேட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். கரெக்டாக இந்த 3 லைஃப் டைம் டிகேட்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 35 to 45ல உங்கள் பசங்க வந்து காலேஜ் படிக்கலாம், இல்லை 55 to 65ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ், மேரேஜ் அதெல்லாம் எதனா இருக்கலாம், ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்ரி 10 இயர்ஸ் சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் 6%ல் வந்து அதை கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய கால்குலேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக டிரைவ் பண்ண முடியும். இது பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் நம்ம. உங்களுடைய எக்ஸ்பென்சஸும் 6%ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுடைய இன்ஃப்ளேஷன் நமக்கு ஜெனரலைஸ்டா நம்ம சொல்லக்கூடிய அக்ராஸ் கண்ட்ரி நம்ம வந்து இன்ஃப்ளேஷனுடைய வேல்யூ வந்து 6% சொல்றோம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டை வந்து இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் வந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அடுத்தது நம்மளோட ரிட்டைர்மெண்ட் அப்படின்னா வேற என்ன நம்ம வந்து இந்த ஃபயர் நம்பருக்கு அடுத்தது என்ன நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் லாங்கிவிட்டி. எஸ், எத்தனை வருஷம் நம்ம லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும் தெரியாது, எத்தனை வருஷம் நம்ம இருப்போம் தெரியாது. அண்ட் நம்மளுடைய லாங்கிவிட்டி வந்து எதை டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னா நம்ம ஹெல்த் கேர். இன்னைக்கு ஹெல்த் கேர் டெக்னாலஜிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கனால நமக்கு லாங்கிவிட்டிக்கான எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் நம்மளுடைய ஃபயர் நம்பரில். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா நம்மளுடைய 77ல ஓகே பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், நம்ம வந்து அன்னைக்கு லைஃப்பை வந்து பிளான் பண்ணாமல், ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணாமல் நம்ம ஜாலியாக அன்னைக்கு ஒரு ஜாப்ல இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, நம்மளும் வேலையே பண்ணவும் முடியாது, அதுக்கான ஹெல்த் சப்போர்ட்டும் இருக்காது. அப்போ நமக்கு அந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல்னு தெரியும் போது, அதோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியும் போது அதுக்கான கரெக்டான கார்பஸை நம்ம எடுத்து வைப்போம். இந்த பீரியடில் 45லேருந்து 75 வரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நம்ம பசங்களுடைய மேரேஜ் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ரிட்டைர்மெண்ட், இது மட்டும் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸும் நடக்கலாம். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்த் இல்னஸ் வரலாம். கரெக்டாக. ஸோ அதே போல் நம்மளோட லீகலாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஃபேமிலியில் டிஸ்பியூட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஷ் எமர்ஜென்சி வரலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபயர் நம்பர் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய இந்த செலவுகளையும் நீங்கள் அந்த 50லேருந்து 75 வரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து யூ ஷுட் ஹாவ் த அபெண்டன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் இன் திஸ் பீரியட். அப்போது உங்களுக்கு அந்த கார்பஸ் நீங்கள் ஒரு அசெட்டில் வச்சுருக்கீங்கன்னா லிக்விடேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு லிக்விடேட் பண்ணுற இடத்துல உங்களுடைய மணி இருந்ததுன்னா மட்டும்தான், அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாமல் வேறு இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் வேணும், செலவு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மணி ஃப்ளோ இருக்கணும்னா
கண்டிப்பாக நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கார்பஸை கண்டிப்பாக மறக்காமல் அக்யூமுலேட்டாக அந்த ஏஜில் நீங்கள் வச்சுருக்க மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் டம்ப்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஏற்றம் இறக்கம், எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் யாருக்குமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? இருக்காது. நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? இருக்காது. நம்மளுடைய ROI ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? இருக்காது. எல்லாமே வந்து மேலேயும் கீழேயும் லைஃப்பில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து 12% கொடுக்குற ரிட்டர்ன்ஸ்ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதை விட ஒரு கம்மியாக மேபி ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் நமக்கு வருது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஓவர் த பீரியட் உங்களுக்கு அதோ கார்பஸ் வந்து நீங்கள் ஓவராக க்ரீடி ஆக மாட்டோம். நம்ம அதை தாண்டி இவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு. அப்போ உங்களுடைய மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது 12 and below 12% தான் உங்களுடைய மைண்டை வந்து ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு ஃபயர் நம்பரில் இதுவும் ஒரு மேண்டேட்ரியான விஷயம். The only thing that is your control என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? தட் இஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ். எஸ், இந்த எக்ஸ்பென்சஸை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நம்மளுடைய மணியோ, நம்மளுடைய கெரியரோ, நம்மளுடைய ப்ரொக்ரெஷனோ, நம்மளுடைய ஃப்யூச்சரான மணி வெல்த் கிரியேஷனோ இது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அப்போ நமக்கு எந்த எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கும்போது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு 35 ஏஜில் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் இப்போ இருக்கிறத விட ஃபேர் பெட்டராக இருக்க முடியுமே தவிர, ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் இன்றைக்கும் நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஃப்யூச்சர் சஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரி, நம்மளுடைய லைஃப் பார்த்திங்கனாக்கா மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப் இல்லையா? எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயம், சின்ன வயசில் நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், அப்போ நமக்கு ஒரு பென்சில் எழுதிட்டுருப்போம். ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நம்மக்கிட்ட பெனில் எழுதுறதுக்கு ஸ்கூலில் கொடுக்கும்போது அந்த மொமெண்ட் ஒரு க்ளோரினஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை, பெரிய சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, நான் வந்து ஒரு சைல்டுலேருந்து மெச்சூரிட்டி ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும், ஒரு ஃபீல் ஹாப்பி, நம்மளோட இன்னர் பீஸ். அதே போல் தான் நீங்கள் இன்றைக்கி வளர்ந்ததுக்கப்புறம் எத்தனையோ ஒரு ப்ராப்பர்ட்டி, எத்தனையோ கார், எது வேணாலும் மெட்டீரியலிஸ்டிக்காக லைஃப்பை வாழ்ந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு கிடச்சது இல்லையா ஒரு சந்தோஷம், அதே மாதிரி தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கரெக்டாக எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன அது வேணும் அப்படின்றத இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாகவும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் 6%ல் கால்குலேட் பண்ணி ROI இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினான்ஷியலாக பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பரான எமர்ஜென்சி ஃபண்டோடு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், நீங்கள் ஏஜ் ஆகும்போது உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஹாபி, உங்களுக்கான ஒரு மனசில் ஒரு ஃபன், இன்னர் பீஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றி பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் ரிட்டையர்மெண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு another இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அடுத்தது மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன், இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ். எங்கள் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.